Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel, yours simply Leah. நண்பர்களே, நான் பகிரும் இந்த முக்கியமான குர்ஆன் ஜூஸ் சுருக்கங்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். அப்படி பகிர்வதன் மூலம் நீங்கள் நல்ல செயல்களில் சவாப் நற்கூலி பெறலாம் இன்ஷா அல்லாஹ். பலர் என்னுடைய வீடியோக்களை பார்த்தாலும் ஷேர் செய்ய மாட்டார்கள், லைக் செய்யவும் மறந்து விடுகிறார்கள். தயவு செய்து என் வீடியோக்களை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். மேலும் குர்ஆன் அடிப்படையில் நீங்கள் எந்த தலைப்புகளை கேட்க விரும்புகிறீர்களா என்பதை கமெண்டில் எழுதுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி வீடியோக்களை நான் தயாரிப்பேன். குர்ஆன் ஜூஸ் 17 சுருக்கம். இக்தரபா லின்னாசி, அதாவது மக்கள் கணக்கு நெருங்கிவிட்டது. இக்தரபா லின்னாசி கேட்கலாம். பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம். இந்த ஜூஸ் சூரா அல் அன்பியா மற்றும் சூரா அல் ஹஜ் ஆகியவற்றை கொண்டுள்ளது. சூரா அல் அன்பியாவில் பல நபிமார்களின் அம்பியாக்களின் வாழ்க்கை குறித்து குறிப்பிடப்படுகிறது. மேலும் கியாமத் நாள் மற்றும் அதில் நடைபெறும் கணக்கெடுப்பு பற்றி மனிதர்களுக்கு எச்சரிக்கை அளிக்கப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிறார், நாம் அனுப்பிய தூதர்கள் உணவு சாப்பிடாத உடல்களுடன் உருவாக்கப்படவில்லை. அவர்கள் என்றும் வாழும் நித்தியமானவர்கள் அல்ல. குர்ஆனில் மனிதர்களுக்கு தேவையான அனைத்து அறிவுரைகளும் விளக்கங்களும் உள்ளன என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மேலும் அல்லாஹ் கூறுகிறார், வானங்களையும் பூமியையும் மற்றும் அவற்றுக்கிடையில் உள்ள அனைத்தையும் விளையாட்டுக்காக நாம் படைக்கவில்லை. மலக்குகள் தேவதூதர்கள் இரவும் பகலும் அல்லாஹ்வை புகழ்ந்து துதிக்கின்றனர். அவர்கள் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. அல்லாஹ் செய்யும் செயல்களை பற்றி யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் மனிதர்களிடம் அவர்கள் செய்த செயல்கள் குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பார். அல்லாஹ்வின் படைப்புகளின் அடையாளங்கள். அல்லாஹ் மனிதர்களுக்கு சுற்றியுள்ள அடையாளங்களை நினைவூட்டுகிறார். வானமும் பூமியும் ஒரே ஒன்றாக இருந்ததை அல்லாஹ் பிரித்தார். ஒவ்வொரு உயிரும் தன்னிலிருந்து உருவாக்கப்பட்டது. பூமி நிலையாக இருக்க மலைகள் வைக்கப்பட்டன. மனிதர்கள் பயணிக்க வழிகள் உருவாக்கப்பட்டன. வானம் பாதுகாப்பான கூரையாக அமைக்கப்பட்டது.